பண்ணை தோன்றிய எண்ணான்கு கிழவியும் கண்ணியபுரனே நானான்கு என்பு தொல்காப்பியம் சொல்லுற அந்த பண்ணை தோன்றிய அங்கே பண்ணைன்னா பெண்கள் விளையாடுகிற இடம், அதிலே பண்ணை தோன்றிய எண்ணான்கு கிழவி, அதிலே ஒன்றுதான் இந்த கும்மி. பெண்கள் கூடி நின்று தலைவர் அவர்கள் சொன்னது போல வட்டமாகவோ இருந்தோ நின்றோ அடிக்கின்ற பொழுது பாட்டு பாடி பாடி அடிப்பார்கள். கும்மி என்ற சொல் எங்கேருந்து வந்தென்றால் சீவ சிந்தாமணியில் அம்புலிமானை பார்த்து பெண்கள் கொம்மி அடிக்கிறார்கள் என்று சொல்லி வருது. கொம்மி கொம்மி அந்த கொம்மி என்பது கொம்மை, இந்த கைகளை குவித்து அடிக்கிறது என்று அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எங்களுக்கு கொம்மை மூல வேறு கொண்டாட்டம் கொம்மை என்றால் குவித்து கொம்மை, அதில் இருந்தால் இந்த அந்த வடிவம் மாறியது என்று சில ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார். இப்போ எங்களுடைய இலக்கிய பரப்பிலே கும்மி என்றது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு இலக்கிய வடிவமாக வளர்ச்சி அடைஞ்சது. சிலப்பதிகாரத்திலே குரவை ஆடுதல் அந்த கும்மியினுடைய ஒரு மூலமாக குரவை கூத்துத்தான் பின்னர் கும்மி கூத்தாக மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிற சிந்தனைகளும் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே நாங்கள் அதை நிறைய பார்க்கலாம். குரவை ஆடுதல் என்பது அது குரல் வைத்து கைதட்டி வட்டமாக நின்று ஆடுகின்ற ஒரு வடிவமாகவே பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. பெருமளவுக்கு பெண்களுக்குரிய ஒரு வடிவமாக இருந்தாலும் சில இடங்களிலே ஆண்களும் இணைந்து கும்மியாடி இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் எங்களுக்கு கிடைக்காமல் இல்லை. ஆகவே இது ஒரு ஆரம்பத்திலே செவி வழியாக பேணப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு உழவு தொழில் சார்ந்த நிலையிலே அந்த தொழிலினுடைய சோர்வை போக்குகின்ற வகையிலே கைகொட்டி ஆடுகின்ற இந்த வடிவம் பிற்பட அது செவி வழியிலே அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கோடு இலக்கிய வடிவம் பெற்று வருகிற போது அது பெண்ணுக்கும் மட்டுமே கற்பென்று சொல்லி பார்க்கப்பட்ட காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியதுதான் கற்பு. ஆகவே 2 பேருக்கும் அதை பொதுவில் வை என்று சொல்லி சொன்ன ஒரே மனிதனாக பாரதி காணப்படுகிறான். அதனை இதில் தான் அவரும் பாடி காட்டினார். அதே நேரத்தில் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தையும் பாரதி கண்டிக்கிறார். வற்புறுத்தி கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்துடுவோம் என்று சொல்லி அது சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். இதற்கு பிறகு இந்திய சரித்திர கும்மி என்றது 1947 காலப்பகுதியில் தோற்றம் பெற்றதாக காணப்படுகிறது. இதனை எழுதியவராக யோகி சுத்தானந்த பாரதியார் காணப்படுறார். மிக முக்கியமான கும்மியாக அது அறியப்படுகிறது. இந்தியாவின் பூங்கோள சரித்திரத்தை எடுத்து சொல்லுகின்ற கும்மியாக அந்த கும்மி காணப்படுகிறது. அதே நேரத்தில் திருநாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் பாடி இருந்து கும்மி அடித்து டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் பிள்ளைத்தமிழ், பரணி முதலிய சிற்றிலக்கிய வகைகளை ஆராய்ந்திருக்கிறோம். இன்று கும்மி என்ற சிற்றிலக்கியத்தை பற்றி இங்கே நம்மோடு கலந்துரையாட பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள், தம்பி வேல்நந்தன், ரமேஷ், ஸ்ரீகுமரன் ஆகியோர் இருக்கிறார்கள். சுவாரஸ்யமான ஒரு கலந்துரையாடலை நேயர்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறி இந்த கும்மியை பற்றி என்ன ஒரு அறிமுகமாக என்ன சொல்லலாம் என்றால், இது ஒரு கூத்து வகையுள் அடங்கும் என்று சொல்லுகிறார்கள். பலர் கூடி ஆடும் ஒரு வகை கூத்து அல்லது நடனம். இது தொன்று தொட்டு வழங்கி வரும் நாட்டார் கலைகளுள் ஒன்று. வட்டமாக அல்லது 2 வரிசையாக சமமாக நின்று கைகளை தட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அசைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் கூட்டாக ஆடும் ஒரு கூத்து என்று இதற்கு ஒரு
இலக்கணம் அல்லது ஒரு வர்ணனை செய்கிறார்கள். இந்த வகை கூத்து அல்லது நடனம் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் தொன்று தொட்டு வழங்கி வந்திருக்கின்றன. ஏற்கனவே சொன்னது போல நாட்டார் கலையாக இது வழங்கி வருகிறது. இதை பற்றி சொல்லுகிறதா இருந்தால், வட்டமாக நின்று ஆடுகிறது என்பது ஆடுகிறதும் பாடுகிறதும் ஒரு புறம் இருக்க, வட்டமாக அமர்ந்திருந்து, அதுவும் இப்பொழுது வெசாக் காலம் முடிந்த நிலையில் சிங்கள கிராமங்களில் இந்த ரபான் என்ற ஒரு வட்ட பறையை வைத்து அடித்து பெண்களே சுற்றியிருந்து பாடுவார்கள். ரபான் இல்லை, கேட்க மிக ரம்மியமாக இருக்கும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், கேரளத்துக்கும் இலங்கையின் மலையகத்துக்கும் அது வெவ்வேறு ஆட்சி காலங்களிலே தொடர்பு, பண்பாட்டு பரிவர்த்தனை, பரிமாற்றம் எல்லாம் இருந்தபடியால் அங்கேயும் இந்த மாதிரியான கூத்து அல்லது கும்மி இருக்கிறது. கும்மி என்று சொல்லும் பொழுதே அதிலே பாட்டும் ஆட்டமும் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய காலம் என்று சொல்லுகிறது பொருத்தமாக இராது. நவீன தமிழ் கவிதையை கட்டியம் கூறிய மகாகவி பாரதி பெண் விடுதலையை பாடும் பொழுது அவன் இந்த கும்மியைத்தான் பாடுகிறான். கும்மியடி தமிழ் நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. பெண் விடுதலைக்கு அவன் வரவேற்பு பாடும் பொழுது நம்மை பிடித்த பிசாசுகள் போயின. பெண்களை அடிமைகளாக செக்கு மாடுகளாக நடத்துகிற அந்த கொடுமையினை இராது என்று சொல்லி பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் வாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று இந்த கும்மி என்ற வடிவத்தை எடுத்து, பாவடிவத்தை எடுத்து, நாட்டார் வடிவத்தை எடுத்துத்தான் பெண் விடுதலைக்கு அவன் ஒரு திறவுகோல் சமைக்கிறான் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதை பற்றி மேலும் சில கருத்துக்களை இங்கே குழுமியிருக்கிற அறிஞர்கள் சொல்லுவார்கள். நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர் கடந்த சில வாரங்களாக நான் உடல்நலம் குன்றியிருந்த வேளையில் இடைவெளியை நிரப்பியோ நமக்கு ஒரு ஆறுதல் தந்தோ இந்த உரையாடல் தொடரை நடத்தி வந்தவர். இப்பொழுது இந்த கும்மியை பற்றி நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள்? டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமதிக்குரிய கவிஞர் சோப்பா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற தம்பி இயல்வானன், என் அன்புக்குரிய மாணவர்கள் வேல்நந்தன், ரமேஷ் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கம். கும்மி என்ற பிரபந்தம் பற்றி தமிழிலே பெரிய சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் காலத்துக்கு காலம் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. உண்மையிலே ஆரம்ப காலத்திலே இந்த கும்மி என்பது பெண்கள் கூடி விளையாடுகின்ற விளையாட்டுக்களில் ஒன்றாக இருந்தது. பண்ணை தோன்றிய எண்ணான்கு கிளவியும் கண்ணிய புறனே நானான்கு என்பு தொல்காப்பியம் சொல்லுற அந்த பண்ணை தோன்றிய, அங்கே பண்ணைன்னா பெண்கள் விளையாடுகிற இடம், அதிலே பண்ணை தோன்றிய எண்ணான்கு கிளவி, அதிலே ஒன்று தான் இந்த கும்மி. பெண்கள் கூடி நின்று தலைவர் அவர்கள் சொன்னது போல வட்டமாகவோ இருந்தோ நின்றோ அடிக்கின்ற பொழுது பாட்டு பாடி பாடி அடிப்பார்கள். கும்மி என்ற சொல் எங்கேருந்து வந்தென்றால், சீவ சிந்தாமணியில் அம்புலிமானை பார்த்து பெண்கள் கொம்மி அடிக்கிறார்கள் என்று சொல்லி வருது. கொம்மி கொம்மி அந்த கொம்மி என்பது கொம்மை, இந்த கைகளை குவித்து அடிக்கிறது என்று அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எங்களுக்கு கொம்மை மூல வேறுவார் கொண்டாட்டம், கொம்மை என்றால் குவித்து.
கொம்மை அதில் இருந்தால் இந்த அந்த வடிவம் மாறியது என்று சில ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார். இப்போ எங்களுடைய இலக்கிய பரப்பிலே கும்மி என்றது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு இலக்கிய வடிவமாக வளர்ச்சி அடைஞ்சது. பெண்கள் விளையாட்டாக இந்த அம்மான மாதிரி திருவம்பாவை மாதிரி அதுவும் ஒரு விளையாட்டுலேருந்து வந்தது. அப்படி வருகிற பொழுது சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய மிக இலகுவான நடையிலே இந்த கொம்மி என்று சொல்லப்படுகிற கும்மி பிரபந்தம் விழுந்தது. இது பிறகு சேர்க்கப்பட்டது. இந்த கும்மியை பொறுத்தவரையிலே தலைவர்கள் சொன்னது கேரளாவிலும் இந்தியாவிலும் நான் நினைக்கிறேன் இலங்கையில் தான் கூட கும்மிகள் தோன்றினார். கும்மி என்ற பிரபந்தம் இலங்கையில் தான் பெருமளவு கூட தோன்றியது. அதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று, கிறிஸ்தவ மதம் எங்களுக்குள்ள ஊடுருவின்ற பொழுது இந்த இயேசு மதத்தை கண்டித்து இயேசு மத விகற்ப கும்மி பாடினார்கள். பாடியவர்களெல்லாம் பெரிய ஆனானப்பட்ட ஜாம்பவான்கள், முருகேச பண்டிதர் அப்படி போன்றவர்கள். அதை ஆறுமுக நாவலில் 2 தரம் பதிப்பிச்சு விட்டேன். அது ஒரு கும்மிக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக போச்சு. கும்மி ஆறுமுக நாவலர் அந்த கும்மி பிரபந்தத்தை 2 தரம் பதிப்பிச்சு விட்டேன். எந்த பிரபந்தத்தை? கும்மி பிரபந்தம், இயேசுமத கண்டனம். இயேசுமத கண்டனம். கும்மி பேர் என்னென்றால் ஞான கும்மி. ஞான கும்மி இலங்கையில் வந்த கும்மிகள் ஞான கும்மி, மிலேச்சமத விகற்ப கும்மி, யாழ்ப்பாண சுவதேச கும்மி, பண்ணை பாலக்கும்மி, கோபி கிருஷ்ண கும்மி, மலேரியா கும்மி, அழகம்மா திருமண அலங்கூல கும்மி, இப்படி 25-30 கும்மி பிரபந்தங்கள் பற்றி நான் படித்தபடியாக சொல்கிறேன். இந்த கும்மிகளில் எனக்கு ஒரு விருப்பம். இந்த கும்மிகளில் மிக முக்கியமானது என்னென்னா, எங்களுக்கு நவீன இலக்கியங்கள் தோன்றிவிட்டது, உரைநடை தோன்றிவிட்டது, இலகுவாக எழுத பேச அந்த நேரம் மக்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இலக்கிய வடிவமாக இந்த கும்மி இருந்தது. பொதுமக்களால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு இலக்கிய வடிவமாக இந்த கும்மி இருந்தது. இதனால் மிகப்பெரிய புலவர்கள் எல்லாரும் பாரதியை பாடிக்கிறான்னா அந்த மரபில் இருந்தவனால் விடுபட முடியாமல் தான் பெண்கள் விடுதலை கும்மி பாடினது. அதே மாதிரி அந்த காலத்தில் கும்மியை பாடினார். பாடுகிற பொழுது சமூக விடயங்களை சொன்னார். மற்ற இலக்கிய விடயங்களை விட சமூக விடயங்களை சொன்னார். காலத்துக்கு காலம் ஒரு நாட்டில் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பற்றி அணுகுவதற்கும் இந்த கும்மியை தான் கையாண்டார்கள். பொருளாதார பிரச்சனை வந்தால் என்ன, அரசியல் பிரச்சனை வந்தால் என்ன, வருத்தம் மலேரியா கும்மி இருக்குது, சுகாதார கும்மி இருக்குது, கசரோக கும்மி இருக்குது. இதெல்லாம் மக்கள் மத்தியில் இதை பரப்புவதற்கு ஒரு சிறப்பான இலக்கிய வடிவமாக அதுக்கு ஒரு காரணம் அதனுடைய ஓசையும் அதனுடைய ஆட்ட நடன அமைப்பும். இந்த வகையில் தான் எங்களுடைய கும்மி பிரபந்தம் மிகச்சிறப்பான செல்வாக்கு வாய்ந்ததாக காணப்படுவது. சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் இது ஒரு இலக்கிய வடிவமாக வந்ததன் பிறகு மெல்ல 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 ஆட்ட மரபிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு ஒரு முற்றுமுழுதான ஒரு இலக்கியமாகவும் மாறுகிறது. எங்களுடைய பண்பாட்டிலே தமிழ் சூழலிலே தோன்றிய கும்மிகள் பல அழிந்து விட்டன. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன 100 பாட்டு 50 பாட்டுலாம் பாருங்கள், சின்ன சின்ன புத்தகம். இப்போ எங்களுடைய இலங்கையில் உத்தியோக லட்சண கும்மி என்று ஒரு கும்மி விழுந்தது. அது 1932ஆம் ஆண்டு ஏதோ ஒரு கொக்குவில் துரி என்பவர் பதிப்பிச்சார். அதுக்கு ஆதியும் இல்லை அந்தவும் இல்லை, பாடினவர் யாருன்னு தெரியாது, யாரோ தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லி அதை பதிப்பிச்சார். அதே கிடைக்காது. அதனுடைய பிரதியை அடியேன் போன வருஷம் அதை பதிப்பித்தேன். உத்தியோக லட்சண கும்மி என்ற இந்த புத்தகத்தை நான் பதிப்பித்தேன். அதை பதிப்பிக்கிற பொழுது தான் அந்த கும்மியை பற்றி தேடி பார்க்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்பட்டது. அந்த கும்மியின் ஊடாக இலங்கையின் அரசியல், இலங்கையின் சமூகம், பொருளாதாரம், பண்பாடு சகல விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தையும் பிரித்து யாழ்ப்பாண அரசர்கள் காலத்தில் தொடங்கி சேர்பொன் ராமநாதன் புகவண்டி பிரயாணம் யாழ்ப்பாணத்துக்கு வரும் வரையும் உள்ள காலப்பகுதியை இந்த உத்தியோக லட்சண கும்மி காட்டுகிறது. எப்படி இயேசு மதம் ஐயோ கிறிஸ்தவர்கள் நம்மை அடுத்துக்கு எடுத்தார்கள் என்று பாடின அந்த கும்மி மரபிலிருந்து அப்புறம் சமூகத்தை சொல்கிற மரபாக இது மாறிவிட்டது.
இந்த வகையில் உத்தியோக லட்சண கும்மி அற்புதமான ஒரு வரலாற்று தகவல்களை உள்ளடக்கியதாக தர்க்க ரீதியான பண்பாட்டு பாரம்பரியங்களை விளக்க வைப்பதாக அமைகிறது. இந்த வகையிலே அடுத்து வருகிற உரையாடல்களையும் நாங்கள் முடிவாக சொல்லலாம். கும்மி பிரபந்தம் மக்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட, மக்கள் விரும்புகின்ற, மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை ஓசையோடும் இசையோடும் நகைச்சுவையோடும் சொல்லுகின்ற ஒரு இலக்கிய வடிவமாக திகழ்ந்தபடியால்தான் நாங்கள் இந்த உரையிலே கும்மி பிரபந்த வடிவத்தை, ஒரு பிரபந்த வடிவத்தை நாங்கள் இந்த கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொண்டோம். நன்றி. ஒரு ஒரு அவுட்லைன் தந்தது மாதிரி கும்மி பிரபந்தம் ஒரு சமூக மாற்றத்தை பதிவு செய்கிற ஒரு ஆவணம். அந்த உத்தியோக லட்சணம் என்று சொன்னதை கொஞ்சம் விளக்க வேண்டும். உண்மையிலே உத்தியோக லட்சண கும்மி என்பது ஒரு அற்புதமான இந்த இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை வச்சுக்கொண்டு, யாழ்ப்பாணத்திலே உத்தியோகத்திலே நான் ஒரு தனியாக வச்சுக்கொண்டே ஒரு பெரிய புத்தகம் எழுதலாம். யாழ்ப்பாணத்தில் இருந்த அரசு அதிபர்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்த நீதிபதிகள், யாழ்ப்பாணத்தில் இருந்த சட்டத்தரணிகள், அது மாத்திரமல்ல மக்களுடைய வரி வாங்குகிற, மக்களை வருத்துகிற, இன்று நாங்கள் காணுகிற பல்வேறு விடயங்களை அந்த கும்மி பிரபந்தங்களே காணலாம். வடியால் அரிசி விற்கின்ற பெண்களின் மடியிலே கை வைத்தால் இடியாவில் கொத்தாலே ஞான பெண்ணே போய் என்ன சொன்னால், இந்த மருதனாவோட சந்தையில் போய் அரிசி இழந்து படியால் இழந்து விற்கிறவர்கிட்ட போய் டேக்ஸியை கூட உண்டு அவளை பிடிச்சால் இடியாளோ படியாலே ஞான பெண்ணே. இந்த இடியாளை கொத்த நெல்லும் அரிசியும் விற்கிற பெண்களின் கையில் போய் வைத்தால் பல்லு பறக்க இடித்த கதையும் சொல்லி சிரிக்கிறார் ஞான பெண்ணே. டேக்ஸ் வாங்க போனவனுக்கு அடிச்சடியில் பல்லு விழுந்து போச்சு. இப்படி பல்வேறு நகைச்சுவையோட சமூக செயற்பாடுகளை சொல்ல உத்தியோகர்களுடைய செயற்பாடு பற்றிய கும்மி. அதாவது நிர்வாக கட்டமைப்பில் இருந்த அரசு அதிபர் தொடக்கம் சாதாரண வரி தண்டலாளர் வரை அவர்களுடைய நடைமுறை விதான போலீஸ் அவரோட சொல்கிறார். ஒரு இப்போ முந்தி விதானமாக இருக்க மதிப்பு இருந்தது, இப்போ போலீஸ் வந்த உடனே விதானியரை கைவிட்டாங்க எல்லாரும் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். ஜிஏமாரை பற்றி நல்லா சொல்கிறார். ஒவ்வொரு டைக் துவைனம் அவர்களை பற்றியெல்லாம் நல்லா சொல்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு சமூக மாற்றத்தை பதிவு செய்கிற ஒரு ஆவணமாக ஒன்றில் பல ஆவணங்கள் பல உங்களுக்கு அதில் பார்த்தால் அருமையான ஒரு கும்மி பல்வேறு விடயங்களை, இந்த கோடு வச்சது, வழக்கு வச்சது, இந்த ரேகுத்துறை வச்சது, ஒரு நல்லொரு பகுதி என்னென்னா இந்த நகைச்சுவை தான். மானிப்பாயில் மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் டாக்டர் கிரீன் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அவன் நல்ல செய்தவன் பாவம். அவருக்கு இந்த ஆஸ்பத்திரி நடத்துகிறாரு. இவங்களினால பிள்ளையார் கோயிலோடு வச்சு மேளம் அடிச்சிருக்காங்க. எக்கச்சக்கம் பரமேளம் அடிக்க அவர் ஜிஏக்கு முறைப்பட்டிருக்கார். இந்த நோயாளரை வச்சுக்கிறது இது அவர் மேளம் அடித்ததார் சைவ பிள்ளையார் கோயில் திருவிழாக்காரர். இவருக்கு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் தானே கோயில், இவற்றை ஆஸ்பத்திரிக்கு முன்னால் தானே கோயில், ரோட்டு நாடுவில் அங்கே கோயில் இங்கே இன்னும் அவர் போய் முறையிட்டிருக்கிறார். அவர் டாக்டர் சொன்னாலாம், இதில் சனத்துக்கு சண்டை வராமல் பார்க்குறதா என்ற கடன், நீ பண்ட தரிப்பில் போயிரு என்றொரு துண்டு அனுப்பினார் ஞான பெண்ணை. நீ இதில் சண்டை சச்சரவு வராமல் பார்ப்பதான் இந்த கடன், பண்ட தரிப்பில் போயிரும் என்றொரு துண்டு அனுப்பினார் ஞான பெண். கிரீனே அங்கே கிரீன் போய் பண்ட தரிப்பில் வச்சு கோயிலுக்கு முன்னால் வச்சிடாது. இப்படி பல நகைச்சுவையாக அற்புதமான பாடல்கள் இருந்து உத்தியோகர்களுடைய செயற்பாடு. சரி, மிக நன்றி. மிக பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் இனி இந்த உரையாடலை நம்முடைய களஞ்சிய பொறுப்பாளர் காவலர் ரமேஷிடம் கொண்டு செல்வோம். நீங்கள் இந்த கும்மியை பற்றி உங்களுடைய தேடற்பரப்பில் அகப்பட்ட செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் கலந்து கொள்கிறோம். பேராசிரியர் சிவலிங்கராஜா சார்
மற்றும் சோபா சேரோட இந்த நிகழ்வு தொடங்குது. அதே நேரத்தில் கும்மி பெற்றிய வரைவிலக்கணங்களையும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் பாடல்கள் பற்றிய விஷயங்களையும் பார்த்தோம். இதில் சில விடுபட்ட விஷயங்களை சொல்லி தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். கும்மி பாட்டு உண்மையில் எக்காலத்தில் தோன்றியதென்று தெரியாதென்று கூறுவர். அதே சமயம் ஆரம்பத்தில் நாற்று நடுதலுக்கும் விதைத்தலுக்கும் அறுவடை கதிர்கள் அடிக்கும் சந்தர்ப்பத்திலும் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பொங்கல் விழாக்களில் பாடப்படுகின்றதாகவும், பிறகு பிள்ளைக்கு பேர் சூட்டும் விழாக்களில் பாடப்படுவதாகவும், பூப்பூ நீராட்டு விழா நிகழ்வுகளில் பாடப்படுவதாகவும், திருமணம் கோவில் முதலானவற்றில் பாடப்படும் நிகழ்வாகவும் இது காணப்பட்டது. இதே சமயம் கேரளாவில் இந்த கும்மி சிறந்து விளங்கியதாக சொல்லப்படுகிறது. கைதட்டி பாடப்படுவதால் இதை கை கொட்டி களி என்று சொல்லி அழைப்பாங்க. அதே சமயம் திருவாதிரை களி என்று சொல்லியும் கேரளாவில் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மகளிர் மட்டுமே ஆடிப்பாடி மகிழ அதை ஆண்கள் சேர்ந்து இருந்து பார்ப்பதாக அமைகின்ற பெண்களுக்கே உரிய ஒரு நடனமாக இந்த கும்மி நடனம் காணப்படுகிறது. அப்போ இந்த கும்மியை ஏன் ஆறுமுக நாவலரில் இருந்து ஏனியவர்கள் அதை உள்வாங்கி கொண்டார்கள் என்றால் மிக எளிமையான வடிவம், அடுத்தது யாவரையும் போய் சேருகின்ற வடிவம், அந்த ஓசை அந்த கணத்துக்குள்ள விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிற அந்த ஓசைன்ற சிறப்பு தான் கும்மியை ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒன்றாக வைத்திருந்தது. கண்டன பாடல்களை கும்மியில் பாடின வரலாறு எங்களுடைய இலங்கைக்கு மாத்திரமே உண்டென்று சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கும் அஞ்ஞான கும்மியிலேருந்து, ஞான கும்மியிலேருந்து, ஜேசுமத நிராகரண கும்மியிலேருந்து பல கும்மிகள் இக்கால பகுதியில் எழுச்சி பெற்றதை சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த கும்மியில் ஆடும் முறைகள் பற்றி சொல்லும் பொழுது மெல்ல நடந்து அடித்தல் என்ற முறையில் ஆடப்படுவதாக இருக்கும். அதே சமயம் நடந்து நின்று அடித்தல் என்ற முறையில் ஆடப்படுவதாக இருக்கும். குதித்து குதித்து அடித்தல் என்ற முறையில் ஆடப்படுவதாக அமையும். குனிந்து நிமிர்ந்து அடித்தல் என்ற வகையில் ஆடப்படுவதாக அமையும். அதே சமயம் தன் கைகளை தட்டி அடித்தல் என்ற வகையில் ஆடப்படுவதாக இது அமையும். எங்களுக்கென்று சொல்லி பல்வேறு கும்மிகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வைகுந்தர் கும்மி, வள்ளியம்மன் கும்மி. வைகுந்தர் கும்மி வைகுந்த பெருமானை அடைவதற்கு பொழுது அஞ்ஞான விஷயங்களை பற்றி சொல்கிறதாக இந்த விஷயங்கள் அமைவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் வள்ளியம்மன் கும்மி வள்ளி முருகன் திருமணத்தின் போது வள்ளியம்மனுடைய பெருமையை எடுத்து சொல்வதாக அமையுது. தெய்வ யானை கும்மி என்று சொல்லி ஒரு கும்மி வராதது ஏனென்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கான விடையாக இருக்கலாம். அவள் இந்திரனுடைய மகள், சாதாரண மக்களை பாடுவது தான் இதனுடைய முதன்மை நோக்கமாக அமைவதால் வள்ளியம்மன் கும்மி என்ற ஒரு கும்மி இருந்ததாக சொல்லப்படுகிறது. பஞ்சபாண்டவர்கள் பற்றிய ஒரு கும்மியை பஞ்சபாண்டவர் கும்மி என்று சொல்லுவாங்க. சிறுதொண்ட நாயனார் பற்றி பாடப்பட்டதை சிறுதொண்ட நாயனார் கும்மி என்று சொல்லுவாங்க. ஹரிச்சந்திர கும்மி என்ற ஒரு கும்மியும், ஞானோபதேச கும்மி என்ற ஒரு கும்மியும், மாணிக்க வாசகர் சரித்திர கும்மி என்ற கும்மியும் இந்தியாவில் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆயினும் பாரதியார் காலத்தில் தான் சோபாசர் சொன்ன மாதிரி இந்த கும்மி மிக முக்கியமான இடத்தை பெற்றதாக அமையுது. பெண் விடுதலையை பாடுவதற்கு பாரதியாரும் அதே நேரத்தில் பாவலரும் எடுத்துக்கொண்ட கும்மி வடிவந்தான் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. 19ஆம் நூற்றாண்டில் பாரதியார் எப்படி பெண் விடுதலை கும்மியை பாடினாரோ அதில் பல்வேறு அழுத்தமாக எந்தெந்த விஷயங்களை செய்யணும், சொல்லணும், இருக்கணும் என்று நினைத்தாரோ அதே மாதிரி பாவலரும் யாழ்ப்பாண சுவேதேச கும்மியில் பல்வேறு விஷயங்களை பாடியிருப்பதையும் பார்க்கலாம். இதே நேரத்தில் இதில் உண்மையில் மிகவும் பிடித்த பாரதியார் அடியில் மிகவும் பிடித்த ஒரு அடி, கற்பென்ற நிலை என்று சொல்ல வந்த இரு கட்சிக்கு மகுது பொதுவில் வைப்போம் என்ற வரி மிக முக்கியமான ஒரு வரியாக பாடப்படுது. பெண்ணுக்கு மட்டுமே கற்பென்று சொல்லி பார்க்கப்பட்ட காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது தான் கற்பு. ஆகவே 2 பேருக்கும் அதை பொதுவில் வை என்று சொல்லி சொன்ன ஒரே மனிதனாக பாரதி காணப்படுகிறான். அதனை இதில் தான் அவரும் பாடி காட்டினார்.
அதே நேரத்தில் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தையும் பாரதி கண்டிக்கிறார். வற்புறுத்தி கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்துடுவோம் என்று சொல்லி அது சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். இதற்கு பிறகு இந்திய சரித்திர கும்மி என்றது 1947 காலப்பகுதியில் தோற்றம் பெற்றதாக காணப்படுகிறது. இதனை எழுதியவராக யோகி சுத்தானந்த பாரதியார் காணப்படுறார். மிக முக்கியமான கும்மியாக அது அறியப்படுகிறது. இந்தியாவின் பூங்கோள சரித்திரத்தை எடுத்து சொல்லுகின்ற கும்மியாக அந்த கும்மி காணப்படுகிறது. அதே நேரத்தில் திருநாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் பாடி இருந்து கும்மி அடித்து இந்த இந்திய சரித்திரத்தை பாடுகின்ற மரபொண்டு இருந்ததை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் இருந்து அதே சமயம் வேத காலம் முதல் ஹர்ஷன் காலம் வரை பாரத தேசம் எப்படி அந்நிய படையெடுப்புகளால் துவண்டு போனதையும் அதனை எதிர்த்து மக்கள் எப்படி போராடி கைப்பற்றி கொண்டனர் என்பதையும் 1947ஆம் ஆண்டு இந்திய சரித்திர கும்மி இவர் சுத்தானந்த பாரதியார் எழுதினார். அது இந்தியாவில் 6ஆம் ஆண்டுக்கோ 8ஆம் ஆண்டுக்கோ ஒரு பாடப்புத்தகமாகத்திலேயும் அமைகின்ற பாடலாகவும் காணப்படுகிறது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலமட்டு திசைகளையும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று சொல்லி அதன் பின்னால பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மியை பாடினார். தமிழ் கும்மி இன்னும் மிக முக்கியமான தமிழினுடைய எழுச்சியையும் தமிழினுடைய பரந்த வடிவத்தையும் பேசுவதாக அமையது. ஊழி பல நூறும் கண்டதுவும் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவும் பெருமாளி பெருக்கிற்கு காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிறை நின்றதுவும் என்று சொல்லி அந்த இந்திய சரித்திர கும்மியை தொடர்ந்து வந்த தமிழ் கும்மியில் காணக்கூடியதாக உள்ளது. தமிழ் கும்மி பற்றி பாரதிதாசனும் தமிழ் கும்மி பற்றி பாடியதையும் இந்த இடத்துல நினைவு கூறுகிறோம். பாரதிதாசன் தமிழினுடைய பெருமையை கும்மி பாட்டில் இசைத்து பாடியதாக சொல்லப்படுகிறது. அடுத்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பற்றிய எழுந்த கும்மிகள் பல கும்மிகள் இலங்கைக்கு புகழ் சேர்த்ததாக இருந்தது. அதில் பல்வேறு சுவாரஸ்யமான கும்மிகள் பற்றி எழுந்த விஷயங்களை இலங்கை பற்றிய விஷயத்தில் பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் இந்த இந்திய சரித்திர கும்மி என்பது கவியோகி சுத்தானந்த பாரதியார் இந்திய சரித்திரத்தை பற்றி அதை ஒரு வரையறைக்குள்ள நின்று பாடினு சொன்னீங்க. பிறகு தமிழ் கும்மி என்று ஒன்று சொல்லுகிறீர்கள். இந்த தமிழ் கும்மியும் சுத்தானந்த பாரதியார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் வந்து பிற்காலத்தில் தோன்றிய பாரதிதாசனுக்கு பின்னால். சரி, அது தமிழ் பாடநூல்களில் காணப்படுது. 8ஆம் ஆண்டு பாடநூலில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து தமிழினுடைய எழுச்சியையும் அதனுடைய வீரியமான தன்மையையும், ஏனென்றால் ஆங்கிலேயர் ஆட்சியில் அந்நியப்பட்டு கிடந்த தமிழ், சிதைந்து போன தமிழ், பல்வேறு வழக்காற்று சொற்களை தனக்குள்ளே உள்வாங்கி கொண்ட தமிழ் இப்படி தனித்துவமாக நிற்கணும் என்றதை பற்றி அது சொல்லுது. சரி, நன்றி. அடுத்து நாங்கள் இந்த கலந்துரையாடலை வேல்நந்தன் அவர்களிடம் கொண்டு செல்லுவோம். உண்மையில் இந்த கலந்துரையாடல் அருமையான தகவல், பயனுள்ள தகவல் பல கொண்டு வருகிறது. ஒரு சமூகம் அரசியல் விமர்சனமாக ஆட்சி அதிகாரம், பியூரோக்ரஸி என்று சொல்லுவோமில்ல, ஆட்சி பீடத்திலிருந்து நிர்வாகத்தை நடத்துகிறவர்களுடைய செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற ஒரு பூடகமாக விமர்சிக்கின்ற ஒரு சுதந்திரம் இருந்தது என்பதே எங்களுக்கு பெரிய புதினமாக இருக்குது. பேராசிரியர் சிவலிங்கராஜா நிறைய இதை பற்றி சொல்லுவார். இந்த வெட்டு வைத்த முட்குழுவு போன்ற பல செய்திகளை சொல்லுவார். ஒரு அந்நிய சூழலில் இருந்த நிர்வாகிகள், அந்நிய நாட்டு நிர்வாகிகள் இங்கே வந்து நல்லெண்ணத்தோடு நிர்வாகத்தை நடத்தும் பொழுதும் அவர்களுக்கு புரிந்துணர்வு இல்லாமல் சில செயற்பாடுகள் நடக்கும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை பேராசிரியர் சொல்லுவார் என்று சொல்லி, இப்பொழுது தம்பி வேல்நந்தன் அவர்கள் இந்த கும்மியை பற்றி என்ன நீங்கள் வைக்கிற கருத்து? உலகத்திசையெங்கும் இருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம்.
நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர் வரிசையிலே நாங்கள் சிற்றிலக்கியங்களுக்கூடாக பயணித்து கொண்டிருக்கிறோம். தமிழிலே வலிமை மிக்க பல சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒரு இலக்கிய வடிவமாக பார்ப்பதா, ஒரு கலை வடிவமாக பார்ப்பதா என்ற தன்மை கொண்டதாக கூட தமிழுக்கு ஆற்றல் உள்ள பல சிற்றிலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் கும்மி என்ற சிற்றிலக்கிய வடிவத்தோடு இந்த உரையாடலை தொடங்கி இருக்கின்றோம். சோப்பா சார் அவர்களினுடைய நடுநிலையிலே அண்மையிலே அமுத விழா கண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு தலைமுறைகள் பல தாண்டி அந்த அனுபவங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விடயமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கும்மி என்று வருகிற போது நான் ஏற்கனவே சொன்னேன், அதை ஒரு கலை வடிவமாக கொள்வதா என்றால் அது ஒரு நடனம் என்றும் பார்க்கப்படுகிறது. அதேவேளை அதை ஒரு இலக்கிய வடிவமாக பார்த்து அதை ஒரு பிரதியாக பார்க்கின்ற அனுபவங்களும் அண்மை காலமாக கிடைத்து வருகின்றன. என்றால் அவை அச்சேற்றி வெளியிடப்படுகின்ற பல கும்மிகள் தமிழுக்கு வளம் சேர்க்கிற போது அவற்றை நாங்கள் இன்னும் ஒரு தளத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நான் நினைக்கிறேன் இந்த கும்மி என்ற சொல் அது பேராசிரியர்கள் சொன்னதைப் போல இந்த கொம்மி என்ற சொல்லிலே இருந்து உருவாக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் பழமொழி 400 நோற்ற பெருமையுடை கூற்றம் புறம் கொம்மை கொட்டினான் என்று ஒரு வரி வருகிறது. கொம்மை கொட்டுதல் என்ற சொல்லாடல்கள் சங்க இலக்கியங்களிலே, சங்கமருவிய கால இலக்கியங்களிலே இந்த கும்மிக்கு பதிலாக கையாளப்பட்டிருக்கிற சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதிலே எங்களுடைய யாழ்ப்பாண தமிழுக்கு என்று நான் சொல்லலாம், இந்த கும்முதல் என்ற ஒரு சொல்லியிருக்கிறது. நல்லா கும்மி போட்டு வாரன். இந்த கும்மி அடிக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு வகையான ஒரு பேச்சு வழக்கு அர்த்தத்திலே நன்றாக அடித்தல் அல்லது அது ஒரு தொழில் சார்ந்த பேச்சு வழக்காக கூட யாழ்ப்பாண பேச்சு வழக்கிலே கும்முதல் என்ற சொல் கும்முகம் மண்டு கும்முறது என்ற அந்த அற்புதமான சொல்லாடலாக கும்மி என்ற சொல்லுக்கான ஒரு விளக்கம் இருக்கிறது. அதுபோல சிலப்பதிகாரத்திலே குரவை ஆடுதல், அந்த கும்மியினுடைய ஒரு மூலமாக குரவை கூத்துத்தான் பின்னர் கும்மி கூத்தாக மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிற சிந்தனைகளும் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே நாங்கள் அதை நிறைய பார்க்கலாம். குரவை ஆடுதல் என்பது அது குரல் வைத்து கைதட்டி வட்டமாக நின்று ஆடுகின்ற ஒரு வடிவமாகவே பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. பெருமளவுக்கு பெண்களுக்குரிய ஒரு வடிவமாக இருந்தாலும் சில இடங்களிலே ஆண்களும் இணைந்து கும்மியாடி இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் எங்களுக்கு கிடைக்காமல் இல்லை. ஆகவே இது ஒரு ஆரம்பத்திலே செவி வழியாக பேணப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு உழவு தொழில் சார்ந்த நிலையிலே அந்த தொழிலினுடைய சோர்வை போக்குகின்ற வகையிலே கைகொட்டி ஆடுகின்ற இந்த வடிவம் பிற்பட அது செவி வழியிலே அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கோடு இலக்கிய வடிவம் பெற்று வருகிற போது அது ஒரு ஆன்மீக தளத்துக்கூடாக பயணித்து பிறகு சமூக தளத்துக்கூடாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதாக அது அமைகிறது. ஆனால் கும்மி என்றால் நாங்கள் எப்படியும் அதை பாடிவிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. இப்படியான இலக்கிய வடிவங்களுக்குள்ளே ஒரு இலக்கணத்தையும் அமைத்து சொல்லி இருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கும்மிக்குரிய ஒரு ஜாப்பு வடிவமாக வெண்பா ஜாப்பு வடிவம் இருந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இயற்கும்மி, துயிர்கும்மி, ஓரடி கும்மி என்று கும்மிகளை வகுத்து பார்க்கின்ற ஒரு ஒயிர்கும்மி என்று நினைக்கிறேன். ஓரடி கும்மி என்று அதை வகுத்து பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஓர் அடியிலே 7 சீர் அசைத்து அது 4 சீர் 3 சீர் என மடக்கி எழுதப்படுகிற போது அது இயற்கும்மி எனப்படுகிறது. அந்த அரிச்சந்திர கும்மி, ஞான கும்மி போன்றவை அந்த வகையான கும்மியாக கொள்ளப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே ஒரு மரபு ரீதியான யாப்பு அமைப்புக்குள்ளாலும் இந்த கும்மிகள் நகர்ந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம்.
பிற்பட அது சமூக கருத்துக்களை பாடுகின்ற வகையிலே அமைகிற போது ஏற்கனவே சொன்னது போல பாரதியார், இப்போ நான் நினைக்கிறேன் பாவலர் துரையப்பா பிள்ளை போன்றவர்கள் கூட ஈழத்திலே அதை பயன்படுத்தி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படியான கும்மிகள் சமூக சீர்திருத்த கருத்துக்கள். ஆகவே சொல் புதிது, பொருள் புதிது, ஆனால் வடிவம் பழசு என்ற வகையிலே அவற்றை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இந்த கும்மி என்ற சொல்லை உச்சரித்தவுடனேயே இன்னும் 2 வடிவங்கள் இயல்பாக எங்களிடம் வந்துவிடும். அது என்னவென்றால் இந்த காவடி, கரகம், கோலாட்டம் என்று சொல்லப்படுகிற வடிவங்கள். ஒரு வகையில் அது கும்மி, கரகம், கோலாட்டம், காவடி எல்லாவற்றுக்குள்ளுமே இந்த ஆடல் முறைகளுக்குள்ளே அல்லது அவர்களுடைய ஓசை முறைகளுக்குள்ளே கூட சில ஒத்திசைவுகள் இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நிறைவாக இந்த செய்திகளோடு நாங்கள் நிறைய கும்மிகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அவ்வளவுக்கு பாட தெரியாவிட்டாலும் கூட இந்த கும்மி மெட்டிலே அமைகிற ஒரு சில பாடல்களை, அதாவது கும்மி மெட்டிலேயே அவற்றை நான் தரலாம் என்று நான் முயற்சி செய்கிறேன். அந்த வகையிலே ஒரு கேலி பாடல் ஒன்று இருக்கிறது. ஒரு நகைச்சுவை கும்மிக்குள்ளே எப்படி வருகிறது என்றால், கும்மி அடிக்கிற பக்கத்திலே கூட்டம் என்னடி ஆண் பிள்ளைக்கு, பல்லுக்கார பையன் பல்ல பிடுங்கி குப்புற தள்ளடி ஆண் பிள்ளைக்கு என்று சொல்லி ஒரு கேலி கும்மி வருகிறது. அதுபோல ஏற்கனவே சொன்னது போல கும்மி அடி பண்ணே கும்மி அடி, குலம் தழைத்து செழிக்க நீ கும்மி அடி, முத்தின நெல்லை அறுத்து போட்டு களத்து மேட்டில் அடித்து கட்டு, காவலனை உழவன் காலை தொட்டு வணங்கி புட்டு, கும்மியடி பண்ணே கும்மியடி, குளம் தழைத்து செழிக்க கும்மியடி. அதே போல இவர் சொன்னதை போல கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, 8 திசையிலும் செந்தமிழில் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற அந்த செந்தமிழை பற்றி பெருஞ்சித்திரனார் அவர்கள் கும்மியிலே பாடியிருக்கிறார். எனவே கும்மிக்கென்று இப்படி ஒரு மெட்டு இசை அமைத்து பாடுகின்ற வழக்கம் இருக்கிறது. பெண்கள் விடுதலை கும்மியை கூட நாங்கள் அந்த மெட்டிலே ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று சொல்லி பாடுகின்ற முறையிலே தான் பாரதி கூட அந்த மெட்டை உள்வாங்கிக் கொண்டு புதிய புதிய கருத்துக்களை கும்மியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு அற்புதமான வடிவம். சார் சொன்னதைப் போல ஈழத்திலே பல கும்மிகள் இருக்கின்றன. ஆனால் இப்படியான வடிவ இலக்கியங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கவலையின் நிமித்தமாக நான் நினைக்கிறேன் வடமாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் ஈழத்தினுடைய கும்மி பாடல்களை தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுகிற முயற்சியில் இருக்கிறார்கள் என்ற தகவலையும் இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் இந்த சுற்று விடயத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேல்நந்தன் அவர்கள் புதிய புதிய செய்திகள் உதாரணங்களோடு கூடுதலாக எங்களுடைய ஈழத்து தமிழ் பிரதேசங்களில் வழங்கி வருகின்ற கும்மிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். சில வடிவங்கள் இந்த பாரதி சொன்ன மாதிரி கும்மி அடி பண்ண கும்மி அடி தமிழ்நாடு குலுங்கிட கும்மி அடி என்று அந்த கும்மி என்ற சொல்லு பயன்படுத்தாமலும் கும்மியினுடைய சந்தம் யாப்பில் கவிதைகள் வந்திருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே என்ன சொல்லுவோம் என்று யோசித்த பொழுது சோமசுந்தர புலவருடைய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடிப்பனங்கட்டி கூடும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இது கும்மி மட்டும்தான். ஆனால் அங்கே கும்மி என்று சொல்லு வராது. அந்த செல்வாக்கு இதில் இருக்குது. அது நாட்டார் இசைக்குரிய செல்வாக்கு பிரபல்யம் வந்திருக்கு. சுகாதார கும்மி பாடியிருக்கிறார். இந்த மாடர்ன் கும்மி என்று சொல்லி ஒரு கும்மி இருக்கிறது. அந்த கும்மி பாடல் முடிவு இப்படி வரும்: கும்மி கசிந்தடியுங்கோ, கும்மி கசிந்தடியுங்கோ என்று சொல்வதாக இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய கும்மி பாடல்களில் கும்மி அடியுங்கடி
என்று விழிக்கிற போல இருக்கும். அதே போல் ஸ்ரீரங்க கொம்மி பாடலில் பதம் பாடி கொம்மி அடியுங்கடி கொம்மி அடியுங்கடி என்று வருது. அதே போல் குன்றக்குடி குமரன் கும்மியில் கொம்மி கொட்டுமின் என்று வருகிறது. இந்த கும்மி அடித்தல் தொடர்பாக தமிழ்நாட்டில் வடக்கு தெற்கு ஆற்காடு மாவட்டங்களில் அவர் சொன்ன நன்னன்னா கொட்டுதல், தட்டியங்கொட்டுதல், கொண்டான் கொட்டுதல் என்று இந்த கும்மி இதை செல்வார்கள். நன்னன்னா கொட்டாவின் நாளாச்சி அம்மான். நான் அவள் அழகம்மாவுக்கு ஒரு காப்பு வாங்கி கொடுத்தனாலாம் வர சொன்னவையாம், நீ அவளுக்கு காப்பு வாங்கிருக்கா, அவள் இந்த கையில் காப்பு போடுவாள். அப்படியே அவன் நல்ல நகைச்சுவையாக வருது. அப்போ ஒரு அந்த கல்லடி வேலை பிள்ளை இந்த கவித்துவம் இல்லை, இதில் கவித்துவத்துக்கு போக முந்தி இந்த அழகம்மா திருமணத்திலே என்ன அலங்கோலம் பண்ணதே இருக்கா நேயர்களுக்கு. அதில் பிரச்சனை என்னென்றால் அது தடை செய்யப்பட்ட தமிழ் இலக்கியம் பற்றி கணக்க சொல்கிறது கஷ்டம். இருந்தாலும் அந்த கும்மி பிரபந்தத்தில் இங்கே நடந்த ஒரு பெண் கடத்தல், பெண் கடத்தலை பற்றிய அழகம்மா என்ற பெண்ணை ராசையன் என்ற ஒருவர் கடத்தி கொண்டு போனது. அவன் மச்சான், ராசையன் சொந்த மச்சான். இந்த எனக்கு இது அருளியவர்கள் எஃப்எச்சி நடராஜாவும் காசி குல்ரட்னவும். எஃப்எச்சி நடராஜாவோட இந்த புத்தகம் இருந்தது, நான் பார்த்தேன், இந்த கண்ணாலே கண்டேன் நான். அது இந்த திருமண கும்மி இருந்தது. அதை குமரன் பதிப்பிக்கொண்டு விட்டவர்கள், நான் அதுக்கு பதிப்பிக்க உடன்படையில். அப்போ இது மிக முக்கியமான ஒரு கும்மியாகவும் ஈழத்தினுடைய வாழ்க்கையை சொல்கிறதாகவும் அந்த கும்மி இருந்தது. சார் தொட்டுட்ட அடுத்த விஷயம் கோபி கிருஷி கும்மி ஆபிரகாம் ஜோசப் என்பவரால் பாடப்பட்டது. அதுதான் மலையகத்தில் வந்த முதலாவது கும்மி என்று சொல்லப்படுகிறது. அதனை பதிப்பிச்சவராக சரவணனும் பிரமிளாவும் காணப்படுறாங்க. அண்மையில் தான் குமரன் வெளியீடாக அந்த கும்மி வந்தார். இதே நேரத்தில் 1869ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நூலில் 280 பாடல்கள் காணப்படுவதாக சொல்லப்படுது, கும்மி பாடல்கள். அதே நேரத்தில் இந்திய தொழிலாளிகளுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்காக இது பாடப்பட இல்லை என்று சொல்லியும், இது இந்திய தொழிலாளிகள் இந்தியாவில் இருக்கக்குள்ள படு கஷ்டப்பட்டாங்க, இலங்கையில் நல்லா இருக்கிறாங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் ஜோசப் பாடுறேன். ஆனால் இப்போ கேள்வி என்ன எழுதப்படுறதுன்னா, இதை விட கஷ்டத்தை இந்தியாவில் இவங்களை அனுபவிச்சிருப்பாங்களா, அல்லது ஆங்கிலேயருக்கு சார்பாக பாடணுமன்றதுக்காக இவர் இதை பாடினாரான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இதில்